Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் 7வது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 4வது இயல் தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயல். அப்போ மொத்தமாக பார்க்கும்போது 4வது இயல் தானே. சரிங்க, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம். ஸோ இதை எழுதினவர் யார்? நல்லாதனார். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து சொல்லித்தரேன். ஸோ திரியை நல்லா சுற்றி போடுங்க, அதாவது நல்லா திரிச்சு போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. திரியை நல்லா திரிக்கணும். அப்போ திரிகடுகம் திரி, ஓகேங்களா. நல்லா திரிங்க நல்லாதனார், ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ திரிகடுகத்தில் மொத்தமாக எல்லா பாடல்களையுமே 3 அறக்கருத்துகள் வந்து சொல்லுவாங்க. திரி அப்படிங்கிறது 3 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்போ 3 அறக்கருத்துகள். ஸோ அதே போல் 3 அருமருந்துகளும் இதில் இடம்பெறும், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இந்த இம்மூன்றும் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இம்மூன்றும் வந்துடுச்சுனாலே அது என்னது? திரிகடுகம், அவ்வளோதான். அப்போ 3 கருத்துக்கள் வந்து உள்ளே இருக்குது. சரி, ஸோ இந்த பாடலில் என்ன 3 கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நீராடிய பின் உண்ணுதல். ஸோ குளித்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. அடுத்தது பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இப்போ வந்து என்ன தான் நமக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் பெனிஃபிட் கிடைக்குதுனாலுமே பொய்யான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா. சரி, அடுத்து உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். ஸோ என்ன தான் வயசாகிடுச்சு, நம்மளால் எதுவுமே முடியலனாலுமே அறிவு ஒழுக்கத்தில் தவறாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த 3மே வந்து என்ன சொல்கிறாங்க? மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாகும், சரிங்களா. ஸோ அதாவது மனசில் தூய்மை இருக்கவங்களோட செயல், ஓகேங்க. சொற்பொருள் பாருங்கள். உன் பொழுதுனா உண்ணும் பொழுது, பெரினும்னா பெற்றாலும், பால் பற்றி ஒரு பக்க சார்பு, அதாவது நடுவுநிலையிலேருந்து மாறாமல், ஓகேங்களா. சரி மாறுறதுன்னு சொல்லியிருக்காங்க. பால் பற்றினா தப்பான வழிகளை, ஒரு பக்கத்தில் இருந்து பெனிஃபிட் கிடைக்குது இன்னொரு பக்கத்துக்கு போகக்கூடாது, நடுவுநிலையுமே தவறக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை ஒரு பக்க சார்புனா ஒரு பக்கமாக நீ சார்ந்து போகக்கூடாதுங்கிறதுக்கு அந்த பால் பற்றி அப்படிங்கிறதுக்கானது ஒரு பக்கத்தில் சார்பாக வந்து சொல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. தோல் வற்றினா தோல் சுருங்கி, சாயினும் அழியினும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை குறையாது இருத்தல், தூயுங்கிறது தூய்மை உடையோர், அவ்வளோதான், சரிங்களா. அடுத்து 2வது பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே என்ன வந்திருக்கு? இம்மூன்றும் அப்படிங்கிற பொருள் வந்திருக்கு இல்லைங்களா. சரிங்க. ஸோ இங்கே என்ன 3 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா. வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறாது நிலையில் வாழ்த்தல், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வறியவர்களுக்கு, வறியவர்கள்னால் யார்? பொருள் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது கொடுத்து உதவி செய்யணும். அடுத்தது இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல். ஸோ நல்ல வழியில் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுங்கிறத அடுத்த வழியில் சொல்கிறாங்க. சரி, இது 3மே என்னவா? அறவழியில் நடக்கும் மக்களுக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அறவழியில் நடக்கக்கூடிய மக்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈயும் அப்படின்னா அழிக்கும், நில்லாமைனா நிலையாமை, நெறினா வழி, தூய்மை தூய தன்மை, மாந்தருங்கிறது மக்கள், சரிங்களா. சரி, அடுத்தது 3வது பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே என்னது? இவை 3ங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ இது திரிகடுகம், சரிங்களா. ஸோ இங்கே இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா. அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. அதாவது அறம் இருக்கிறவங்க கிட்ட தலைமை இருந்தால் ஓகே. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன். அப்போ அறத்தை இவன் ஃபாலோவே பண்ண மாட்டானா, அவன்கிட்ட தான் என்ன இருக்குது? தலைமை வந்து இருக்குது. ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். தவம் செய்கிறவங்க கிட்ட அத்தனை கட்டுப்பாடுகளும் இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும். ஆனால் ஒழுக்கமே இல்லாதவன் தவம் செய்கிறானா. மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. ஸோ மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனுக்கு என்ன இருக்குது? அழகு இருக்குது. இந்த 3மே புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே. ஸோ புதருக்குள்ளே போய் விதையை விதைத்தால் அது முளைக்குமா? கண்டிப்பாக முளைக்காது. அந்த போல் இது வந்து இந்த ஒழுக்கம் இல்லாதவங்கள்ட்ட கிடைச்ச அந்த தவம் செய்கிறதும், அடுத்து வந்து அறம் தவறாமல் செயல்படணும், ஆனால் அவன் அறத்தை தான் தவறுவான், அவன்கிட்ட தலைமை வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொன்னாங்க? எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க மாட்டான், ஆனால் அவன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறான். ஸோ இது 3மே புதருக்குள்ளே விதைத்த விதை போன்றதுன்றதை சொல்கிறாங்க, சரிங்களா. நிறை ஒழுக்கம் அப்படிங்கிறது மேலான ஒழுக்கம், தேற்றாதான்ங்கிறது கடைபிடிக்காதவன், வனப்புனா அழகு, தூறு புதர், வித்துங்கிறது விதை, சரிங்களா. ஓகே, இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோமா. திரிகடுகத்தின் ஆசிரியர் யாருங்க? நல்லாதனார். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊரை வந்து சேர்ந்தவர், சரிங்களா. இவரை செரு ஆடுதோள் நல்லாதன் அப்படிங்கிறது பாயிரம் வந்து குறிப்பிடுதான். எது குறிப்பிடுது? பாயிரம் குறிப்பிடுது. என்னன்னு குறிப்பிடுது? செரு ஆடுதோள் நல்லாதன் அப்படின்னு வந்து குறிப்பிடுது. நல்லாதனாரை இந்த மாதிரி வந்து குறிப்பிட்றாங்க, சரிங்களா. இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து கருதப்படுது, சரிங்களா. சரி, இது வந்து என்னதுங்க? திரிகடுகத்தோட ஆசிரியர் பேர் நல்லாதனார். இவர் வந்து செரு ஆடுதோள் நல்லாதன் வந்து அழைக்கப்படுற அப்படிங்கிறது பாயிரம் வந்து குறிப்பிடுது. இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருத்துங்கிற ஊரை வந்து சேர்ந்தவர். இவர் போர் வீரராக இருக்கலாம் அப்படின்னு வந்து கணிக்கிறாங்க. அடுத்தது நூல் குறிப்பு. திருக்கடுகம்
இது வந்து அறக்கருத்துக்களை சொல்லுது. அப்போ இது அப்வியஸாக எந்த நூலாக தான் இருக்கும்? 17 கீழ்கணக்கு நூலாக தான் இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது? 100 வெண்பாக்கள் இருக்குது. இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மருந்துகளால் ஆன பெயர் தான் திரிகடுகம். சரிங்களா? இந்த 3 மருந்துகளை மனிதர்கள் உட்கொண்டுக்கிட்டாங்கன்னா உடல் நோய் எல்லாமே நீங்கும். அதே போல் இந்த 3 அறக்கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பாடலையும் படித்தா மக்களோட மனசில் இருக்கக்கூடிய மயக்கத்தை போக்கி தெளிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது நூலின் பயன். ஸோ நூலின் பயன் ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அதே தான். திருக்கடுகத்தின் பாடலில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது பால் பற்றி சொல்லா விடுதலும். இவ்வடியில் பால் பற்றிங்கிறதோட பொருள் வந்து என்னதுங்க? ஒரு பக்க சார்பு பற்றி, ஒரு நடுநிலைமையை கிராஸ் பண்ணி ஒரு பக்கமாக அப்படி சார்ந்துக்கிறது. இவங்க தாங்க கரெக்டுன்னு ஜால்ரா அடிக்கிறது. அவ்வளோதான். ஓகேங்களா? நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். இவ்வடியில் வழி அப்படிங்கிறதோட பொருள் என்னது? நெறி. சரியா? அடுத்து வனப்புனா அழகு. ஸோ இது ரெண்டுமே புது சமச்சீர் புத்தகத்தில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளின் கடிதம். இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாவட்டத்தில் நடந்த ஒரு 2வது கல்வி மாநாட்டில் காந்தி பேசினதை நமக்கு கடிதமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள். நமக்கு எங்கே வந்து தேவையானது இருக்குன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதான் நமக்கு தேவை. 1917ஆம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய தலைமை உரை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புரோச் நகருங்கிறது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா? இது வந்து எங்கே 2வது கல்வி மாநாடு 1917 வந்து நடந்த உரையை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் டேஸ் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார்னா குஜராத். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னு வந்து புக்குக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. சீற்றம் கொண்டானாம். சரிங்களா? அடுத்தது உரியது அப்படிங்கிற ஒரு துணைப்பாடம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் வந்து சும்மா படித்து மட்டும் பாருங்கள். அதாவது சும்மா ஏதாவது மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? இந்த நூலும் நூலாசிரியரும் நமக்கு தேவை. சரிங்களா? சரி, சிந்தனை செல்வம் அப்படிங்கிறத எழுதினவர் யாருங்க? திருமுருக கிருபானந்த வாரியார். யார்? கிருபானந்த வாரியார். எழுதினது என்ன நூல்? சிந்தனை செல்வம். சரிங்களா? இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா தேவநேய பாவனார் எழுதின சில குறிப்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மைன்னு சொல்லிட்டு மைமை நிறையா வருதுங்க. இன்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது அப்படின்றது எந்த மொழியை பாராட்டுறாரு? தமிழை வந்து பாராட்டுறாரு. ஸோ இந்த வரிகளை கூறினவர் யார்? தேவநேய பாவாணர். சரிங்க. இவரோட சிறப்பு பெயர் என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது இடுகுறி பெயரும் காரண பெயரும். ஸோ ஆல்ரெடி வந்து போன இயல்லே நம்ம படிச்சிருப்போம். தமிழில் இடுகுறி பெயர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, இப்போ அதோட கண்டினியூட்டி நம்ம பார்ப்போம். இப்போது இடுகுறி பெயர்னால் என்ன, காரண பெயர்னா என்னங்கிறது ஆல்ரெடி புது சமச்சீரிலே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இடுகுறி பெயர்னா என்னதுங்க? நம் முன்னோர்கள் வந்து காரணமே இல்லாமல் சில பொருட்களுக்கு இட்ட பெயர் தான் இடுகுறி பெயர். காரணம் கருதி வச்ச பெயர் வந்து காரண பெயர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. மரம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் தான் பெயர் வந்து வச்சுருக்காங்க. அதனால் இது என்னது? இடுகுறி பெயர்னு வந்து வருது. இடுகுறி பெயரில் 2 வகை இருக்கும். ஒன்று என்னது? இடுகுறி பொது பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர்னு ஒன்று இருக்கும். சரி, இப்போ காரண பெயர் என்னது? காரணம் கருதி வச்சது. இப்போ நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கனால இதுக்கு நாற்காலி. அப்போ இது வந்து ஒரு காரணம் கருதி வச்சனால காரண பெயர். சரி, தமிழில் காரண பெயர்கள் தான் வந்து மிகுதியாக வந்து இருக்குது. மற்ற மொழிகளில் பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்கள் தான் மிகுதியாக வந்து இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ தமிழில் வந்து எல்லாமே காரணம் கருதி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? தமிழில் இடுகுறி கம்மியாக இருக்குது, காரணம் அதிகமாக இருக்குது. மற்ற மொழிகளில் வந்து காரண பெயர்கள் கம்மியாக இருக்குது, இடுகுறி பெயர்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்தீங்க அப்படின்னா இப்போ மரம் அப்படிங்கிறது இடுகுறி பொது பெயருங்க. பனை மரம் அப்படிங்கிறது இடுகுறியில் வரக்கூடிய சிறப்பு பெயர். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது காரண பெயரில் காரண பொது பெயர்னால் பறவைங்கிறத பொதுவாக மென்ஷன் பண்ணுறது காரண பொது பெயர். அதில் வரக்கூடிய புறாவோ கிளியோ காகமோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது காரண சிறப்பு பெயர்னு வந்துடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதனால் சிம்பிளாக ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் மட்டும் நான் பண்ணி விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். நம்ம பழைய கிளாஸ் அதாவது சமச்சீரில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? புது சமச்சீரில் ஜஸ்ட் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வந்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ வந்து 9th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லியிருக்காரு.
இளங்கோவடிகள் என்ன சொன்னார்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இன்னொன்று முதுமொழின்னு சொல்லிட்டு மாறி அல்லது காரியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முதுமொழினா ஒன்றும் இல்லை, முன்னாடி சொன்னது பழமொழின்னு மென்ஷன் பண்ண முடியாது, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத பேர் சொல்லாமல் சொல்லக்கூடியதான் முதுமொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது அப்படி வந்தீங்கன்னா தமிழ் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. இப்போ 3 அப்படிங்கிறதுக்கான தமிழ் எண் என்னன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். 7ங்கிறதுக்கு தமிழன், 6ங்கிறதுக்கு தமிழன். இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி அரபி எண்ணும் தமிழ் எண்ணும் படிங்கன்னு ஒரு கிளாஸ்லேயும் நான் காமிச்சிக்கிட்டே தானே இருக்கேன். இங்கே நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இயல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன இயல் தான். மொழித்திறன் பயிற்சியுமே நமக்கு அதிகமாக இருக்காது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கற்றல் மதிப்பீடு இருக்கும் இல்லைங்களா, அது வந்துடும் நமக்கு. ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கான செயல்பாடு தான். ஸோ இருந்த 2-3 மொழித்திறன் பயிற்சியுமே ஃபுல்லாக வந்து குழந்தைங்களோட செயல்பாடாக மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்க. நல்லாதனார் இயற்றிய நூல் வந்து எதுங்க? திரிகடுகம். நல்லாதனார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி. சரிங்க. அடுத்தது, ஸோ இது புக் பேக்கில் இருக்கனால நான் உங்களுக்கு இது மார்க் வந்து பண்ணி விட்றேன். புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே லெசனுக்குள்ளே இருந்தது நமக்கு தேவையில்லை. ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கில அறிவு. தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்ற பேச்சு யாருடையது அப்படின்னா மதன் மோகன் மாளவியா. சரிங்களா? அடுத்தது, இது நமக்கு வேணாம், இது அந்த துணை பாடத்தில் வந்தது தானே. ஸோ இது நமக்கு தேவையில்லை. காரணம் கருதி இடப்படும் பெயர்கள் வந்து என்னதுங்க? காரண பெயர்கள். சரியா? அடுத்து வந்து ஃபிலிப்ஸ் வந்து பார்த்துருவோமா? நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் என்னது? இடுகுறி பெயர். நாற்காலிங்கிறது காரண பெயர், மரம்ங்கிறது இடுகுறி பெயர், குயிலுங்கிறது காரண சிறப்பு பெயர். அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது இயல், அதாவது 7ஆம் பழைய சமச்சீரில் வந்து 5வது இயலாக வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனலோட டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா புது பேட்சஸ் எல்லாமே போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த இயல்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.